இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டின் வரலாற்றை புதுப்பித்தவர் தந்தை பெரியார். தமிழை வளர்த்தவர் தந்தை பெரியார். தமிழ்நாட்டில் பல மறுமலர்ச்சிக்கு காரணமானவர் தந்தை பெரியார் என்றெல்லாம் பெரியாரை பற்றி பெரியார் திராவிட கழகம் என்கின்ற கட்சியும், கோவை ராமகிருஷ்ணன், கொளத்தூர் மணி போன்றவர்களும், வீரமணி போன்றவர்களும், திமுகவை சார்ந்தவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எதிரான ஒரு கருத்தை வைத்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான். பெரியார் தமிழை வளர்க்கவில்லை, அதை பற்றி தோலுறுத்தி காட்டுவேன் என்று சீமான் பேசிவிட்டார். உடனடியாக இந்த பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய கோவை ராமகிருஷ்ணனும், கொளத்தூர் மணி போன்றவர்களும் சீமான் வருகின்ற காரை முற்றுகையிடுகிறார்கள். சீமான் வீட்டின் முன்னால் முற்றுகை போராட்டம் நடத்துகிறார்கள். பெரியாரை அவமானப்படுத்தி விட்டார், பெரியார் தமிழை வளர்க்கவில்லை என்பதற்கு என்ன ஆதாரத்தை சீமான் வைத்திருக்கிறார் என்றெல்லாம் கேள்வி எழுப்புகிறார்கள். இவர்கள் சீமானுக்கு எதிராக எழுப்புகின்ற கேள்வி, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கோவை ராமகிருஷ்ணனும் கொளத்தூர் மணியும் நாடக காதல் பேர்வழிகளை தங்குதடை இல்லாமல் ஆதரித்தவர்கள். நாடக காதல் செய்து இளம் பெண்களை ஏமாற்றிய ஒரு கூட்டத்திற்கு முட்டு கொடுத்த பேர்வழிகள் தான் இந்த கோவை ராமகிருஷ்ணனும் கொளத்தூர் மணியும். சீமான் பெரியாரை பற்றி சொன்ன கருத்துக்கள் உண்மையா, பொய்யா, சரியா, தவறா என்ற விவாதத்திற்கு பின்னால் வருவோம். பெரியார் தமிழகத்திலே மூட நம்பிக்கைக்கு எதிராக போராடினார். ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்று போராடினார். அதே நேரத்தில் அனைத்து சமூகங்களுக்கும் சமூக நீதி வேண்டும் என்று போராடினார். இதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. இவர் போராடியது சரியா தவறா என்கின்ற பொழுது பெரியார் கடவுள் இல்லை என்று சொல்லிக்கொண்டே வந்தார். எப்படி கடவுள் இருக்கிறார் என்று சொல்வதை ஒரு மூட நம்பிக்கை என்று பெரியார் சொன்னாரோ, அதை போலவே கடவுள் இல்லை என்பதையும் இன்றைக்கு பெரியாரின் சீடர்கள் கோவை ராமகிருஷ்ணனும் கொளத்தூர் மணியும் வீரமணியும் கடவுள் இல்லை என்பதையும் ஒரு மூட நம்பிக்கையாகவே வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பெரியாரை பற்றி சொன்னவுடன் இவ்வளவு கோபம் வருகிறதே, தர்க்க ரீதியாக பெரியாரை பற்றி சீமான் பேசியது தவறு என்று இவர்கள் வாதிட்டு இருக்கலாம். இவர்கள் மக்கள் மத்தியிலே போய் சீமான் பேசியது தவறு என்று பிரச்சாரம் செய்திருக்கலாம். ஆனால் அதை செய்யவில்லை. சீமானை பொறுத்தவரை ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறார் என்று நினைக்கிறேன். சீமானுக்கும் நமக்கும் எவ்வளவோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட சீமானிடம் போய் இன்றைக்கு முதலில் மக்களுக்கு தேவை சமூக நீதியா அல்லது ஜாதி ஒழிப்பா என்று கேட்டால் சீமான் என்ன சொல்வார்? என்னை பொறுத்தவரை சீமான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு முதலில் தேவை சமூக நீதிதான், பிறகுதான் ஜாதி ஒழிப்பு என்று சொல்வார். ஆனால் இந்த கோவை ராமகிருஷ்ணன், கொளத்தூர் மணி, வீரமணி, சுபவீரபாண்டியன் போன்ற இந்த எடுபிடிகள் ஏவலாட்களிடம் போய் கேட்டால், திமுகவிடம் கேட்டால், விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடம் கேட்டால் என்ன சொல்வார்கள்? முதலில் ஜாதி ஒழிப்பு, அப்புறம் சமூக நீதி என்பார்கள். ஜாதியை ஒழித்துவிட்டு எந்த அடிப்படையில் சமூக நீதியை கொடுப்பார்கள்? சரி, அப்படியாவது ஜாதியை ஒழித்தார்களா? அதுவும் இல்லை. பெரியார் மூட நம்பிக்கைக்கு எதிராக போராடினார், பகுத்தறிவை கொண்டு வந்தார், சமூக நீதிக்காக போராடினார், ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் பெரியார் தமிழை வளர்க்கவில்லை. பெரியார் தமிழை வளர்ப்பதற்காக போராடவில்லை. தமிழக வளர்ச்சிக்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் இல்லை. மூட நம்பிக்கைக்கு எதிராக பெரியார் மட்டும்தான் போராடினாரா? அவருக்கு முன்பே அத்திப்பாக்கம் வெங்கடாஜல நாயகர் என்பவர் போராடி இருக்கிறார். அவர்தான் பெரியாருக்கே மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான போராட்டம் என்ன என்பதை எடுத்து காட்டுகின்ற முன்னோடி. அதை போலவே பெரியாருக்கு முன்பே மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பலர் போராடி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அத்திப்பாக்கம் வெங்கடாஜல நாயகரை பற்றி பலருக்கு தெரியாது. அவர் எப்படியெல்லாம் மூட நம்பிக்கைக்கு எதிராக பேசினார், என்னென்ன தத்துவங்கள், என்ன சித்தாந்தங்களை எல்லாம் கொடுத்தார் என்று இன்றைக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் பெரியார் மூட நம்பிக்கைக்கு எதிராக போராடினார் என்று மட்டும் பேசுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த கொளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், வீரமணி, சுபவீரபாண்டியன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமாவளவன் இவர்கள் எல்லாம் சமூக நீதிக்காக போராடுவார்களா? பெரியாரை பற்றி வாயிலே பேசுகிறார்களே, பெரியாருக்கு எதிராக சீமான் பேசிவிட்டார் என்று சீமான் போகுமிடமெல்லாம் சண்டை போடுவதற்கு தயாராக இருக்கிறார்களே, அவர்களுக்கு இன்றைக்கு ஆளுங்கட்சியும் துணையாக இருக்கிறதே.
அப்படிப்பட்ட கொளத்தூர் மணி போன்றவர்கள், கோவை ராமகிருஷ்ணனை போன்றவர்கள்லாம் சமூக நீதிக்காக போராடுவார்களா? போராட மாட்டார்கள். அவர்களை பொறுத்தவரை பெரியார் ஜாதி ஒழிப்பு போராளி மட்டும்தான். பெரியார் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக போராடியவர் என்ற ஒன்றை மட்டும்தான் மக்கள் மத்தியிலே இன்றைக்கும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பெரியார் பேசிய சமூக நீதியை பற்றி, பெரியார் போராடிய சமூக நீதி கொள்கைகளை பற்றி இந்த கோவை ராமகிருஷ்ணன், கொளத்தூர் மணி போன்றவர்கள்லாம் பேசுவதில்லை. ஆகவேதான் சீமான் இப்பொழுது பெரியாரையும் தாக்க ஆரம்பித்து விட்டார் என்று நினைக்கிறேன். ஆகவேதான் பெரியார் மீதும் இன்றைக்கு சீமான் விமர்சனத்தை வைக்கிறார் என்று நினைக்கிறேன். ஒரு காலத்தில் திரிபுரா மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது. அதற்கு முன்பு வரை அங்கே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருந்தது. மாணிக் சர்க்கார் என்பவர் முதலமைச்சராக இருந்தார். நிரூபன் சக்கரவர்த்தி என்பவர் திரிபுராவிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முதலமைச்சராக இருந்தார்கள். அவர்களெல்லாம் தோற்கடிக்கப்பட்டதற்கு பிறகு அங்கே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பொழுது அங்கே இருந்த மாமேதை லெனின், காரல் மார்க்ஸ் போன்றவர்களுடைய சிலைகள் அப்புறப்படுத்தப்பட்டன. அந்த சிலைகளை எல்லாம் உடைத்தார்கள். அன்றைக்கு தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சியின் எச் ராஜா என்கின்ற ஒரு நபர் தமிழ்நாட்டிலே பெரியாருடைய சிலைகளை உடைக்கக்கூடிய காலம் வரும் என்று பேசிய பொழுது முதலில் பெரியாரின் சிலையை உடைப்பதாக கனவு கண்டால் கூட நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் என்று தமிழ்நாட்டிலே சொன்ன ஒரே தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா மட்டும்தான். அன்றைக்கு எச் ராஜாவுக்கு எதிராக எத்தனை போராட்டங்களை இந்த கோவை ராமகிருஷ்ணனும் கொளத்தூர் மணியும் நடத்தினார்கள். கோவை ராமகிருஷ்ணனும் கொளத்தூர் மணியும் எச் ராஜாவின் வீட்டின் முன்னால் போய் முற்றுகை போராட்டம் நடத்தினார்களா? அல்லது எச் ராஜாவின் காரை உடைக்கிறோம் என்று போய் நின்றார்களா? செய்ய மாட்டார்கள். இவர்களை பொறுத்தவரை இந்த தமிழ் சமூகத்தின் பூர்வ குடிகளாக இருக்கின்ற தமிழர்களுக்கு எதிராக போராடுவது மட்டும்தான் கொளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், வீரமணி, சுபவீரபாண்டியன் போன்றவருடைய வேலை. மற்றபடி தமிழ் சமூகத்தின் பூர்வ குடிகளாக இல்லாதவர்கள் பெரியாரை அவமானப்படுத்தினால் கண்டுகொள்ளாமல் சென்று விடுவார்கள். இதுதான் இவருடைய பெரியாரிய வாதம், இதுதான் இவருடைய பெரியாரிசம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.